ஏங்க என்னங்க எதுக்கு நீ இந்த வருஷம் வருஷ? ஒன்னும் இல்ல, உங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் கொடைக்கானல் டூர் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏண்டி இப்படி உரசி உரசி இங்கிட்ட இருந்து காசு எடுக்க நான் ஏடிஎம் மிஷினா? கூட்டு போ. கம கமான்னு மனக்கு இருடி ஒரு நிமிஷம். கை காட்டு கை காட்டு. ராசாத்தி அம்மா ஊத்து ஊத்து. அம்மா நீங்களும் ஊத்து ஊத்து. நல்லா இருக்கேன் நாச்ச குழம்பு. வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டுறதா என் வேலையா? நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காட்சியா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்ப போறாங்க? வந்தாச்சு, பேரம் பேத்தி பார்த்தாச்சு, கிளம்பி போக வேண்டியதானே. அதை விட்டு இங்கே டேரா போட்டிருந்தாங்கன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? காலையில இருந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்க, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? ஏய் அதால அப்படி வீட்ல இருக்காங்க, எதுக்கு சத்தம் போடுற? என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாம இப்படி மரக்கட்ட மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்தி வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி. அடுத்தது ஒரு ஜென்மம் இருந்தா நீ ஆம்பளை தாண்டி போற. 10 மாசம் சமந்து பெத்தாதான் அந்த வலி தெரியும். ஏய் உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வெறும் 10 மாசம் தாண்டி. என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தாலி கட்டினதுல இருந்து கட்டையில போற வரைக்கும் இந்த சும்மா எங்களுக்கு தாண்டி. அடுத்து ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மவளை நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஓஹோ, சாபம் கொடுக்குறீங்களோ? கையாலாகாத ஆம்பளை இல்ல, எங்களால சாபத்தை தவிர வேற என்னத்த கொடுக்க முடியும்? ஏன்னா எங்க அப்பா நான் வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்காங்க. இல்ல மவளை ஒன்னெல்லாம் வெட்டி. ராமரே, ஏப்பா ராமரே. வரேன்ப்பா. அழகப்பம் கூப்பிட்டாரு போ. அப்பா என்னப்பா 10 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு பையன் எதுவும் கிளம்பிட்டீங்க? இல்லப்பா, ஆத்தா வீட்டை பூட்ட மறந்துட்டாளாம். வாங்கின சாமான் அங்கனைக்கு எங்கன கிடக்கும். எவனாவது கலவணி பள்ளி தூக்கிட்டு போயிருவாங்கயா. இன்னொரு தடவை சாவாசமா வந்து இருந்துட்டு போறோம். மாமா, அத்தை, என்ன நீங்க வந்தது கால சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்புல இட்லி வச்சுட்டேன், சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன். இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லதா, இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. அப்பா இருங்கப்பா, நானும் வரேன். இப்படி உட்காருங்கம்மா. செத்த உட்காந்துங்கம்மா, வந்துடுறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, யாரும் இல்லாத அனாதையா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. எப்பா பார்த்தா தருமா பிச்சை ஏஞ்சாமி வயிற எங்க ஆத்தா மாதிரி நினைச்சுக்கையா. இந்தம்மா நாங்க இன்னைக்கு நேரத்துல சாப்பிட்டுருக்கோம், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம்ப்பா. ஏன்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள வீட்டுக்கு வந்தீங்களா? என் பொண்டாட்டி மேல தானே பக்குவம். நான் என்னப்பா பண்ணேன்? சாப்பிடலாங்க, சாப்பிடாம போனா என் புள்ள உக்கி போயிருவான். குடுறா குடு. சாப்பிடு. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக. கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக. ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக. கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீக. அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போய் தொலைடி. அம்மா, உன் பிள்ளைய மட்டும் பாருமா.
அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பா, நீ தானப்பா வேணும் வேலையும்னு உன் தங்கச்சி மகளை என்னை கட்டி வச்ச. 5 பிள்ளைங்க இருந்தோம். வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு சோறு போட ஒருத்த கூட இல்லையாப்பா. இதுக்காகதானப்பா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த காலால சைக்கிள் ஓட்டி எங்க எல்லாரையும் வளர்த்தியாப்பா. நீ தூக்கி வளர்த்தியா? நாம் பிறந்த செய்தியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க. காது குத்து நான் வலிக்கு முன்னு கண்ண 2 மூடு நீங்க. கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடன் வாங்கி செஞ்சீங்க. கடங்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும்.